ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிச்சனில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் எல் ஷேப்பில் வந்துட்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வைக்கல, ரீசெண்டாக தான் வச்சுருந்தோம். நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே ஒரு ஷெல்ஃபு, கீழே ஒரு ஷெல்ஃபு அப்படி கொடுத்துருக்கேன் நான். மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர், டீ தூள், காஃபி தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஆயில் கேன்ஸ்லாம் வச்சுருக்கேன். 2 பெரிய பாட்டில்ஸ்லேயும் 2 கப்லேயுமே ஆயில், நெய் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஹேங்கிங் ஊக்ஸ் கொடுத்துட்டு அதில் தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கீழே கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் வந்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த ஷிஃப்டோட லிக்விட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஸ்ப்ரே டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீயூசபிள் கிளாத், இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கிளாத்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக பார்த்திங்கன்னா பசங்களோட பழைய டிஷர்ட்டு, பனியனு இது மாதிரியெல்லாம் தான் வச்சுப்பேன். அதெல்லாம் வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய கிளாத்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அழுக்காயிருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு தூக்கி கூட போட்டுடலாம். இது மாதிரி காசு போட்டு வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்கி போடுறதுக்கு. எவ்வளோ தான் காசு போட்டு வாங்குறது அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரேராக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் பண்ணிப்பேன். மற்றபடி ரெகுலராக வந்துட்டு பனியன் கிளாத்து, பசங்களோட பழைய டிஷர்ட்டு இதெல்லாம் தான் கிச்சன் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்களாம் எந்த கிளாத் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது
ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ டின்னர் தான் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் சரி ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி போட்டு வச்சா தான் சமைக்கிறதுக்கு முடியும். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் டின்னர் இல்லை, தோசை தக்காளி சட்னி அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக வேலை இருக்கும்போது தான் நம்ம க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா க்ளீனிங்கையும் பார்த்துட்டு சமையலும் ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் டயர்டாகும். ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்துட்டு டீப் க்ளீனுக்கு வந்து டைம் ஒதுக்கிக்கோங்க. இல்லைன்னா 2 வேலையும் அரைகுறையாக தான் நடக்கும். க்ளீனிங்குமே சரியாக பண்ண மாட்டோம், டயர்டாகிடுவோம். சரி இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருப்போம். கேஸ் ஸ்டவோட எல்லா பார்ட்ஸுமே நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த க்ளீனர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். அடுப்பு எப்போவுமே க்ளீனாக தொடச்சி வச்சுருவோம். அதனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. 2 டேஸ் ஒன்ஸுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக தொடச்சிருவேன். அடுப்பு அழுக்காகிறதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது தான். அதுவும் நான் 2-3 குக்கர் வச்சுருக்கேன். எதை மாற்றி பண்ணினாலுமே ஒரு டைம் கண்டிப்பாக சிந்துற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான். ஸ்டாமுக்கு வந்து சாப்பாடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மேலே பொங்கி வந்துருச்சு. சரி இன்றைக்கி ஈவினிங் க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால அதை அப்படியே வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ண உடனே கையோடு எப்போவுமே அடுப்பை வந்து தொடச்சி வச்சுருங்க. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் பற்றி சொன்னேன் இல்லையா, இது மாதிரி அடுப்பு துடைக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த நுரை போகிறதுக்கே நம்ம 2-3 டைம் நம்ம நார்மல் கிளாத்தில் வந்துட்டு தொடச்சி திரும்ப அலசி அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரே டைமில் வந்துட்டு அந்த சோப்பு நுரை எல்லாமே வந்துட்டு துடைக்கும்போது வந்துடும். இது மாதிரி நம்ம நிறைய ஒர்க்கெல்லாம்
எப்போவுமே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து அந்தந்த அம்மா இது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாஷ் பண்ணலாம் நாளைக்கு வாஷ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பேன். அம்மா வந்தோடனே அம்மாவே எடுத்து எல்லாம் க்ளீனாக நீட்டாக வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. உங்கள் வீட்டுக்கு அம்மாலாம் இது மாதிரி வந்து ஏதாச்சும் வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைக்கு பயப்படுறேனோ இல்லையோ அம்மா வராங்க அப்படின்னா வீடு வந்து க்ளீனாக இருக்கணும், இது ஏன் சாமி இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே அம்மா வராங்கன்னா போதும், எந்த மூலை முடுக்கில் எது இருந்தாலுமே நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இந்த பாத்திரம் கழுவுற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டமே கிடையாது, தண்ணி ஃபுல்லாக அந்த கார்னரில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய உப்பு கரை படிஞ்சு அப்படியே வெள்ளை திட்டு மாதிரியே படிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக பொங்கல் அப்போ க்ளீனிங் பண்ணும்போது தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து விற்கிது, அதை போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட உப்பு கரையாக இருந்தாலுமே நல்லா க்ளீன் ஆயிடுது. அதுக்கப்புறமா இப்போ ரெகுலராக பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் எடுத்து கமுத்திட்டு ஒரு கம்பினார் வச்சு சும்மா அப்படியே தொடச்சி விட்டோமே போதும், அந்த லைட்டாக சொரன்னு இருந்தால் கூட அது எல்லாமே க்ளீன் ஆயிரும். இந்த வெள்ளை கலரில் உப்பு கரை படிகிறதுலாம் இப்போ கிடையாது. இதே மாதிரி தான் டெய்லியுமே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லியுமே பாத்திரத்தை கமுத்திட்டு அந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரம் கூடயே எடுத்து அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ 2-3 டேஸாக பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களோட பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாருமே அதுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. என்னோடய பேர் சொல்லுங்கள், என்னோடய பேரை சொல்லுங்கன்ட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. நம்ம போடுற ஒரு நிமிஷம் வீடியோவில் எல்லார் பேரையும் சொல்ல முடியாது. நான் ஒரு பேரை சொல்லி ஒரு பேரை சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதில் அந்த வீக்கில் கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்து பேரையும் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 3 டேஸாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்க பேர் தான் சொல்ல போகிறேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாத்துலேயுமே எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க பேரெல்லாம் தான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். கீதா, ராம்பிரபா, ஸ்வாதி சம்பத், வைரம், இந்து சந்தோஷ், சத்யா, சனோஃபர், பிரியதர்ஷினி, தீபிகா கௌதம், சாந்தா, கண்மணி, லோஷியா, வினோதினி முருகேசன், அஞ்சு ஜோக்ஸ், கிரந்தி துரை, அருந்தா, வசுசங்கரி, அருள் பூபதி, மீனு செங்குட்டுவன், கஸ்தூரி விபி, சிவஸ்ரீ, விசை ரசிகன், சுகன்யா சூரி, பிரியஹர்ஷன், ரேவதி. நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 3 வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே நீங்கள் கொடுக்கணும்.
அதோட ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க வனிதா பாலகிருஷ்ணன். எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாய் சிஸ்னு கமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா சக்தின்னு ஒரு சிஸ்டர் தூய தமிழில் கவிதை நடையில் அழகாக வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டீப் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தீபாஸ் ஹோம் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும்